ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் இன்னைக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. என்ன எதுவும் செய்ய வேணான்னுட்டாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். பன்னீரை கொஞ்சம் நெய்யில் வதக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள், வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு வெங்காயம், குடமிளகாய், கேரட், கோஸ், பீன்ஸ் இது எல்லாத்தையும் நறுக்கிட்டு வானலில் போட்டுட்டு இருக்காங்க. அதிகமாகவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து தான் இருக்காங்க. ஏன்னா அளவு தெரியல அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க செய்யணும்னு சொன்னாங்க. சரி செய்யட்டும், நானும் விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே அவங்க மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தேவையான அளவு உப்பும் அவங்க சேர்த்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே உப்பு கூட இந்த காய்கறிலாம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா. இப்போ காய்கறிலாம் வதங்கிடுச்சு. அது கூட இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை வதக்குறவங்க நல்லா குழப்பம்னு ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கரம் மசாலா போட்டுட்ருக்காங்க. அது கூட கொஞ்சோண்டு கார மிளகாய் தூள் போட்டிருக்காங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வதக்கி விட்டுடுறாங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்காங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். திரும்பி சால்ட்டு சேர்த்து வதக்காங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ரைஸ் சேர்த்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் அது கூட எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும், மசாலாலாம் சேர்ந்து. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு பாருன்னு இருந்து கொடுத்தாங்க. உண்மையுமே சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் செஞ்சதோட அவங்க செஞ்சு கொடுத்தது தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.